இன்றைக்கி ஐபிஎல் மேட்சோட 51வது மேட்ச்சு ஜிடி vs எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச். டீம் எப்படி இருக்குது, டாஸ் யார் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது, ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் யாரெல்லாம் வர அதிக வாய்ப்பு இருக்குது, சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி கிரவுண்டை பொறுத்தவரை நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்குது. அங்கே பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ட்ராக்குன்னு சொல்லலாம், பவுலிங் ட்ராக்குன்னு சொல்லலாம். டாஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஜிடி வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ஜிடிக்கு 49%, எஸ்ஆர்ஹெச்சுக்கு 51% இருக்குது. ஆனால் மேட்ச்சு டாஸ் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது ஜிடி வின் ஆச்சுன்னா ஜிடி 51% வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேட்ச்சு ஃப்ளோயிங்கில் தான் தெரியும், அது நம்ம ஃபைனலாக பார்த்துக்கிடுவோம். டெலிகிராம் குரூப்பில் ஃபைனல் டீம் எல்லா டீமும் அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 206 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிக்கவங்க 190 அடித்தாலே பவுலிங் நல்லா இருக்குது ரெண்டு டீம்கிட்டையும். ஸோ டிஃபெண்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச்சில் வேணும்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம், ஒன்று இல்லைனா ரெண்டு, ஒரு சேஞ்சஸ் பண்ண எதிர்பார்க்கலாம். இல்லைனா சேம் டீமோடு தான் போவாங்க. அது மாதிரி குஜராத்லேயும் அந்த ஒரு சேஞ்ச் வேணுமா பண்ணலாம், மிச்சப்படி சேஞ்சஸ் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ரூதர்ஃபோர்டு உள்ளே வரலாம், ஸோ அது மட்டும் எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்னையோட குட் பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர் பார்க்கலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் பட்லர், சாய் சுதர்சன், வாஷிங்டன், ஷாருக்கான், சிராஜ், பிரதீப் கிருஷ்ணா இவங்கெல்லாம் நல்லா பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரெக்கார்டு படி எடுத்து பார்க்கும்போது கில்லுக்கு அந்த பிச்சில் ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 5 மேட்ச்சு அந்த பிச்சில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அவரை நான் ரொட்டேஷன் பிளேயராக வச்சுருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொஞ்சம் டீம் ரொட்டேட் பண்ணி போடுங்க. மிச்சபடி சாய் சுதர்ஸ் பொறுத்தவரை ஒரு 30 ரன் ப்ளஸ் நின்று விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு நிகில் இருக்குது. சாய் சுதர்சன் இல்லைனா கில்லு இவங்க ஓப்பனிங் இதில் சம்மி ஓவரில் யாராவது ஒருத்தர் அவுட்டாக வாய்ப்பு இருக்குது. சம்மி இல்லைனா பேட் கமிங்ஸ் ஓவரில் ஒரு பெரிய இது இருக்குது. கில்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சான்ஸ் இருக்குது சம்மி ஓவரில் அவுட்டாக. சாய் தாண்டிட்டார்னா ஒரு ஆவரேஜ் நல்ல இன்னிங்ஸ் ஆடிடுவார். பட்லரை பொறுத்த வரைக்குமே நிதானமாக நின்று விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வாஷிங்டன் பேட்டிங் வரும் பட்சத்தில் நல்லா விளையாட அதிக எதிர்பார்க்கு. பவுலிங் அது மாதிரி கரெக்டாக கொடுத்தாங்கன்னா 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஷாருக்கான் பேட்டிங் வரும்போது சிறப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். கொஞ்சம் ஆனால் மேலே வரணும் இவங்கெல்லாம். ஸோ இவங்க 2 பேரும். சிராஜை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி அவரோட டே ஓரளவு சொல்லலாம். பிரதீப் கிருஷ்ணாவும் 2 பேருக்குமே 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அடி வாங்கையும் சான்ஸ் இருக்குது. ஸோ 40 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை விக்கெட் எடுக்காமல் போகலாம். ஸோ ஓப்பனிங் ஆர்டர் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு 2 பேருமே நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க டீமில் லெஃப்ட்டு நிறைய இருக்குது. ஸோ விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் கிளாசன், ஹெட்டு, ரெட்டி, மெண்டிஸ், பேட் கமிங்ஸ், சம்மி இவங்கெல்லாம் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. சம்மி இல்லைனா ஹர்ஷல் பட்டேல் நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. சம்மி ஒரு விக்கெட் எடுக்கலாம், லாஸ்ட் நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்தார்னா 2 விக்கெட். ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அவரை நீங்கள் இது பிடிக்கும். பேட் கமிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வரும் பட்சத்துலேயும் 20 ரன்னு, பவுலிங்கில் 1 இல்லைனா 2 விக்கெட் எடுப்பார். மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் அவர் விளையாடும் போது கண்டிப்பாக பேட்டிங் வந்தாருன்னா 30 ரன் அடிப்பார். பவுலிங் போடும் போதும் ஒரு விக்கெட் எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்று மேட்ச் சொல்லியிருப்பேன், ரோஹித் சர்மா, ரகுவன்சி 2 பேரும் அடித்தா பயங்கரமாக அடிப்பாங்க, இல்லைன்னா ஃப்ளாஃபாகவே வாய்ப்பு இருக்குது யாராவது ஒருத்தர் அப்படின்னு. ரோஹித் சர்மா செம்மையாக அடிச்சிட்டார். அது மாதிரி வைபவ் சூரியவன்சி ஃப்ளாஃப் ஆகிட்டார். ஸோ அதே மாதிரி தான் பும்ரா நம்ம கரெக்டாக சொல்லியிருப்போம் கேப்டன். இது ஹர்திக் பாண்டியா நம்ம எதிர்பார்க்காதது என்னென்னா வில்ஜாக் அந்த இடத்துல வந்துட்டனால அதே ரோல் ஆடிருப்பார், கூட ரன் அடிச்சிருப்பார். ஏன்னா நேற்று அந்த ரெக்கார்டு படி
பில் ஜாக்குக்கு நல்லா இருந்தது, அந்த கிரவுண்ட்லேயே அந்த டீம் கூட நல்லா வச்சுருந்தார். ஹர்திக் பாண்டியா ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் அவர் கேப்டனால முடிவெடுத்து பேட்டிங் கொஞ்சம் மேலே வந்து செம்மையாக ஆடிட்டார். அது மாதிரி வில் ஜாக்குக்கு பவுலிங்கும் கொடுக்கல. ஸோ வில் ஜாக்குக்கு இடத்துல வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா எடுத்திருந்தோம்னா செம்ம பாயிண்ட் இருக்கும். அங்கே மட்டும் தான் ஒரு மிஸ்டேக்கு. ஓகே, பரவாயில்ல. இந்த மேட்ச்சில் நல்லா டீம் கொடுப்போம். ஓகே, இதான் இந்த 12 பேர்லேருந்து கண்டிப்பாக 10 பேர் டீமுக்குள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் 10 பேர் சொல்கிறோம்னா, ரொட்டேஷன் பிளேயர்லேருந்து நம்மளுக்கு 2 பேர் நல்லா பண்ணி உள்ளே வராங்க. போன மேட்சுமே அப்படி தான், ரொட்டேஷன் பிளேயரில் தான் நம்ம ரோஹித் கொடுத்துருந்தோம், நல்லா பண்ணிட்டார். ஹர்திக்கும் நல்லா பண்ணிட்டார். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இங்கே அபிஷேக் சர்மா, கில்லு, அனிகேத் வர்மா இந்த 3 பேர்த்துலேருந்து ஒருத்தர் உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹர்ஷல் படேல், ரஷீத் கான், சாய் கிஷோர் வந்து 8வது ஓவரு 7வது ஓவர் போட்டார்னா கண்டிப்பாக ஒரு டீமுக்குள்ளே வருவார். 1 இல்லைனா 2 விக்கெட் எடுத்துருவார், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ 10வது ஓவர் 12வது ஓவருக்கு அப்புறம் வராங்கன்னா அவர் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குவாங்க. ஹர்ஷல் பட்டேலும் ஒரு மஸ்ட்டு பிக். இந்த 3 இடத்துல யாராவது 2 பேர் எடுத்துக்குவாங்க. ஸோ அபிஷேக் சர்மா ரிஸ்கியாக எடுத்துகிட்டு போகிறவங்க போங்க. ஸோ ஒரு கேப்டன் சான்ஸ்னாலும் கொடுத்துக்கோங்க. செம்மையாக விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிளாசன், ரெட்டி, சாய் சுதர்சன், ஷாருக் கான் இல்லைனா வாஷிங்டன் சுந்தர், இவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் மாறி வராங்க. அதனால் நான் ஷாருக் கான் போயிருக்கேன், மேலே கொஞ்சம் வந்துடுவாருன்ட்டு. வாஷிங்டன் வந்துட்டாருன்னா நீங்கள் வாஷிங்டன் போய்க்குவோங்க. பேட் கமிங்ஸு, பிரதீப் கிருஷ்ணா இல்லைனா சிராஜ், இவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஹெட்டு அபிஷேக் சர்மா வந்து ரிஸ்கி சாய்ஸ், நீங்கள் வந்து உங்களோட இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சு ஒரு டீம் க்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரீம் லெவனில் ஒரு 9 to 10 வர அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம லாஸ்ட்டு கொடுத்துட்ருக்க மேட்ச்சில் 9 பிளேயர்ஸ், 8 பிளேயர்ஸ், 10 பிளேயர்ஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு 5 மேட்சஸில் மாறி வராங்க. கேப்டன் விசி கரெக்டாக வந்துருந்தாங்க. போன மேட்ச்சில் மட்டும் ஹர்திக் பாண்டியா மட்டும் நம்ம வில் ஜாக் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், ஹர்திக் பாண்டியா வந்து உள்ளே வந்துட்டார். ஸோ ஓகே, அதுக்கு முந்தின மேட்ச்சு சாம் கரன்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள், எல்லாமே அதில் அப்டேட்டாக இருக்கும். என்னோடய ஃபைனல் டீம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லைனப்புக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் ஹெட்டுக்கு நான் ஒரு ரிஸ்கியாகவும் பேட் கமிங்ஸ், ஆஸ்திரேலியாவோட கேப்டனான பேட் கமிங்ஸுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். அவர் ஒரு 2 விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நான் வந்து கில்லை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், ஒரு ரிஸ்கியாக போகிறேன். ஸோ சாயும் பட்லரும் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்து ஒரு பில்டு பண்ணிடுவாங்க. ஒரு 70 ரன், 70க்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பில்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது மாதிரி கீழே வந்தால் வாஷிங்டனும் ஷாருக் கான் 2 பேர்த்தையும் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணிவிட்டு போனாலும் போங்க. ரூதர்ஃபோர்டு அவருக்கு வந்தார்னா அவருக்கும் போகலாம். பட் ஆனால் அவருக்கும் பெருசாக இல்லை, இவங்களுக்கே நீங்கள் போகலாம், நல்லா தான் இருக்கும். அது மாதிரி பவுலிங்கில் நீங்கள் சாய் கிஷோரோ இல்லை சிராஜோ எடுக்கணுமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புதுசாக யாரும் டீமுக்குள்ளே உள்ளே வந்தால் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. அது மாதிரி என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜ்லேயுமே நான் ஒரு 4 டீம் கொடுப்பேன், ஜிஎல் டீமு. அதில் வந்து லைனப் மாறலைன்னா அதே டீமோடு போகலாம். லைனப் மாறி இருந்ததுன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அந்த டீமுமே நம்மளுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா தெரியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.